சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து உண்மையிலேயே அரசியல் ரீதியாக நீங்க பார்க்க போனீங்கன்னா அதுவும் இந்த சமயத்துல சிபிஐ விசாரணை வந்திருப்பது அப்படின்றது விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். ஆனால் இந்த விசாரணையை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது தான் அவர் முன்பு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேலஞ்ச். பட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த ப்ரெஷருக்கும் ஈல்ட் ஆகலை அப்படின்றது தான் வந்து தற்போது வரை நாம் கேள்விப்படுகின்ற விஷயம். இப்போ இன்னைக்கே செய்திகள் என்ன வருது, விஜயோடைய பேரை சார்ஜ் ஷீட்ல சேர்த்துவாங்க, விஜயோடைய பேரை இல்லை பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு நெருக்கடி. இது வந்து திட்டமிட்டே வேண்டும் என்று பரப்பப்படுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சிபிஐ இது வரைக்கும் ஒன்றும் பேசல, சிபிஐ ஒன்றும் சொல்லலை. நாமளே அதிகாரிகள்கிட்ட மற்றவங்கள்ட்ட பேசணும்னா சிபிஐ ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா சார் இந்த கேஸ்ல, ஒன்றும் சொல்லலை. அப்போ இந்த தகவல்கள்லாம் வந்து ஒரு சில அரசியல் காரணங்களை மனதில் வைத்து பரப்பப்படுகின்ற ஒரு செய்திகளாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஜனநாயகன் கூட பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஜனநாயகன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட தான் அந்த படத்துக்கு ஒரு நெருக்கடி என்பது கொடுக்கப்படுகிறது. நீங்க இந்த சிபிஐ விசாரணை கூட இதுல வந்து விஜய் தாவேக்கா சம்மந்தப்பட்டிருக்கு. ஜனநாயகன் வந்து விஜயுடைய ஒரு லாஸ்ட் மூவி, விஜயுடைய ஒரு பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ. விஜய் இந்த மூவியோட தான் வந்து தேர்தல் களத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ரொம்ப இது என்ன சிபிஎஃப்சி வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்களா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்க. உங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்களா, உங்க கூட்டணிக்கு வரலன்னா நீங்க இப்படிதான் ஹராஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் தான் வந்து பலருடைய மனதில் இருக்கு. மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்று சக்தியாக விஜய் வருகிறார் அப்படின்னும் போது மாற்றம் வரணும்ன்றாங்க. அவங்களுக்கு தெரியல மாற்றம் வரணும் சார் அப்படின்றாங்க. ஆனா எதுக்காக மாறணும், என்ன மாறணும், என்ன அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இல்லை. இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க சார். புதுசா யாரும் வந்தா நல்லது தானே. விஜயகாந்த் அவர்கள் வரும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. விஜயகாந்த் வரும்போது அவருக்கான அந்த எக்ஸ்போஜர் அப்படின்றது லிமிட்டட். விஜயகாந்த் வந்து 2005 கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கோ வந்து அவருக்கு இருந்தது. அப்போ விஜய்க்கு வந்து அது பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா விஜயோடைய ஒரு மிகப்பெரிய பலமே வந்து அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பட்டாளம், அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு முறை பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்திக்கும் போது நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் யூத் அப்படின்னாரு. ஒரு எலெக்ஷன்ல மக்களுடைய யோசிக்கும் திறனையும் அதே மாதிரி மக்களுடைய பெர்செப்ஷனையும் மாற்றக்கூடிய ஒரு ஃபோர்ஸா யூத் இருக்கும். நீங்க யூத் மத்தியில் அந்த பஸ் இருக்கு அப்படின்னும் போது அது வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு தாவேக்காவுடைய ஒரு சைலண்ட் பிரச்சாரம் போயிட்டே இருக்கு. விஜய் வந்து அடுத்தது என்ன பண்ண போறாரு, அவருக்கான அரசியல் ரீதியாக அவர் இயங்க வேண்டும் அப்படின்னா இன்னொரு 2 months தான் இருக்கு. அந்த 2 மாசம் ஒரு குரூஷலான பீரியட்ல ஒரு விதமான ஒரு அழுத்தம் என்பது அவருக்கு இருக்கு. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இதுல அவர் ஈல்ட் ஆயிட்டு வேறு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அவர் யாரை வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க அல்லது இவர் யாருக்கு அட்வைஸ் கேட்கிறாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் லீசா. First of all, huge fan. Thank you so much for coming. Thanks for inviting me. I think after a long time I'm coming here. I'm very glad நீங்க வந்து you have taken over the reins of this channel, so I wish you all the very best. ரொம்ப நன்றி சார். Sir, okay, let's get into the matter. விஜய், சிபிஐ, ஜனநாயகன் இது மட்டும் தான் வந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்குது. அண்ட் நீங்களும் வந்து நிறைய இதை பற்றி பேசியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஊடகங்களில் அது இதுன்னு. பட் நவ் வாட் வீவ் ஆல் கம் டு அ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படப்படுது பை த பிஜேபி அப்படின்னு நம்ம வந்து பீப்புள் தேர் கம்மிங் டு அ கன்க்ளூஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அது அட் த சேம் டைம் தெர் ஆர் ஆல்சோ பீப்புள் ஹூ சே இது வந்து ஒரு ப்ரோட்டோகால் தான், சிபிஐ என்கொயரியாக இருக்கலாம். ஆனால் ஜனநாயகன் வந்து இது வந்து விஜயை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதுக்கு மாறாகவும் சொல்கிறாங்க. ஆனால் சார் உண்மையிலே இது ஒரு நெருக்கடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதை 2 விஷயமா நம்ம பிரித்து பார்க்கணும்.
சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து ஒரு ப்ரொசீஜரல் திங். அதை விஜய் வந்து தவிர்க்கவே முடியாது. விஜய் வந்து இந்த விசாரணைக்கு நான் போக மாட்டேன், என்னை விசாரிக்காமல் இந்த இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது, கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பீட், அது தொடர்பான ஒரு விசாரணை அப்படின்னும் போது அதில் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். விஜயும் வந்து விசாரிக்கப்பட வேண்டியவர். ஏன் அப்படின்னா அவர் தான் அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே இருக்காரு. ஸோ அங்கே இருக்கும்போது அவர் பார்த்த விஷயங்கள், அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து முன்கூட்டி அவருடைய நாலேஜில் இருந்திருக்கு, அங்கே போகும்போது என்ன நிலவரம், அவரை என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க, வந்த உடனே அவர் காவல்துறை அதிகாரிகளை தேங்க் பண்ணுறாரு, அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான நெருக்கடிகள் அவருக்கு இருந்துச்சு அப்படின்றது ஒரு பக்கம் விசாரிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர் என்ன பார்த்தாரு, என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள். இப்போ நாம் வந்து எல்லோரும் அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் பேசியிருக்காங்க. விஜய்யுடைய ஸ்டோரி என்ன அப்படின்றது, விஜயுடைய வேர்ஷன் என்னன்றது யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த விஷயங்களை சிபிஐ விசாரிக்காமல் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாது. நீங்கள் முதல் கட்ட விசாரணை கரூரில் நடந்துச்சு, தாவேகா நிர்வாகிகள் மற்றவர்களை கூப்பிட்டு விசாரித்தாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் அது டெல்லிக்கு மாற்றப்பட்ட பிறகு இரண்டாம் கட்ட விசாரணை அப்படின்றது நடந்துச்சு. இரண்டாம் கட்ட விசாரணையில் காவல்துறை உயர் அதிகாரிகள், அப்பொழுது லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் அவர்கள், மற்றவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன உங்களுடைய வேர்ஷன் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லோருடைய வேர்ஷனையும் கேட்டு வாங்கினதுக்கப்புறம் விஜயுடைய வேர்ஷன் என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, அதை கொராபரேட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்றது வந்து உண்மையிலேயே அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அதுவும் இந்த சமயத்தில் சிபிஐ விசாரணை வந்திருப்பது அப்படின்றது விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். ஆனால் இந்த விசாரணையை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது தான் அவர் முன்பு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேலஞ்ச். எஸ் சார், நான் அதை தான் கேட்கலான்னு நினச்சேன். பிகாஸ் ஹவு டு யூ திங்க் அவர் வந்து இதை ஏற்றுக்கிறாரு, அவர் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு விஜய்க்கு சம்மன்ஸ் கொடுக்கப்படும் போது அவர் போய் சம்மனுக்கு ஆஜராகிறாரு. எனக்கு சம்மன் கொடுத்தது வந்து தவறு, நான் டெல்லிக்கு வரமாட்டேன் அப்படின்னு கூடலாம் வந்து பெரிய அளவில் அவர் டிமாண்ட் பண்ணல. ஹி இஸ் கோஆப்ரேட்டிங் வித் தி இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ ஒரு விசாரணையை நடத்துகிறது, அந்த விசாரணைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், சிபிஐ கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறது. ஏன்னா 2 முறை சம்மன் கொடுத்துருக்காங்க, 2 முறையும் அவர் போய் ஆஜராகி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. இப்போ இந்த விசாரணை எல்லாம் வந்து ஒரு தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னும் போது அது ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடியாக கூட இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து பலருடைய கருத்தாக இருக்கிறது. பலரும் அதை அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா டைமிங் வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வச்சு பல்வேறு சம்பவங்கள், நடவடிக்கைகள் அப்படின்றது நடந்திருக்கிறது. அரசியல் ரீதியாகவே தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்குறோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அப்போது 2G வழக்கை வைத்து ஒன்று, அதாவது அண்ணா அறிவாலயம் கலைஞர் டிவி ஆஃபீஸில் ரெய்ட் நடக்குது, கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துடுறாங்க, யூபியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த 2வது நாளே காலையில் வந்து பல இடங்களில் சோதனை அப்படின்னு நடக்கிறது. இந்த லக்ஸரி காரை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேஸில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு சிபிஐ ரெய்டு வந்து சிபிஐ சம்மந்தமான அந்த டிமானிட்டைசேஷன் சம்மந்தமாக நடந்த அந்த இன்கம் டேக்ஸ் கேஸ்லாம் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. அது யாருடைய பணம், எங்கேருந்து வந்த பணம் அப்படின்ற விசாரணை எல்லாம் நடந்தது. அதுக்கு சிபிஐயால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த மாதிரி வழக்குகளை வைத்து அரசியல் நகர்வுகளும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. மற்ற மாநிலங்கள்லையும் இந்த மாதிரியான உதாரணங்கள் இருக்குது அப்படின்னும் போது இந்த வழக்கை வைத்து கூட ஏதாச்சும் ஒரு நெருக்கடி விஜய்க்கு கொடுக்கப்படலாம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. நீங்க இதுல நெருக்கடி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது விஜய் வாய் திறந்து பேசினாதான் நமக்கு தெரியும். இப்போ விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்றாரு, லீகலா நம்ம இதை ப்ரொசீட் பண்றோம், லீகலா ஹேண்டில் பண்றோம்ன்றாங்க. இப்போ இந்த விசாரணை தொடர்பாக வருகின்ற செய்திகள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விஜயை வந்து ஒரு சஸ்பெக்டா தான் விசாரிக்கிறாங்க, ஒரு விட்னஸா விசாரிக்கல அப்படின்றாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு சஸ்பெக்டா விட்னஸா அப்படின்றதெல்லாம் வந்து சிபிஐ சொன்னாதான் நமக்கு தெரியும். சிபிஐ இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் இது மாதிரி தகவல்கள் வருது அப்படின்னும் போது இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு விதமான ஒரு நெருக்கடியை வந்து மற்றவர்களுக்கு உருவாகும். இப்போ விஜய் வந்து ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. விஜய் வந்து சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள விசாரணையில் இருக்காரு.
ஒரு 7 மணி ஆகுது வரல, 8 மணி ஆகுது வரல, ஒரு நெருக்கடி அப்படின்றது உண்டாகும் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் தே ஸ்டார்ட் ரீச்சிங் அவுட் டு அதர்ஸ், யார்கிட்டயோ பேசுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெருக்கடிகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். ஆனால் இது எந்த சமயத்தில் நடக்குது அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும். ரெண்டாவது அவங்க அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி அமைத்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கல. ரெண்டாவது விஜய் வந்தா இந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. அப்போ அதை ஒட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. காரணம் என்னன்னா, பாஸ்ட் ரெக்கார்ட் வந்து ஏஜென்சிஸை யூஸ் பண்ணி அரசியல் நடவடிக்கைகள் என்பது, அரசியல் காய் நகர்த்தல்கள் என்பது நடந்திருக்கிறதுன்றதுனால இதையும் அப்படி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தெரியுது. நீங்க இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விசாரணையை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில ஒரு குழு என்பது போடப்பட்டிருக்கு. நீங்க அந்த குழுவுடைய வேலை என்னன்னா, இந்த கேஸை வந்து சூப்பர்வைஸ் பண்றது. இந்த கேஸ்ல நடந்திருக்கக்கூடிய விசாரணை சரியாக நடந்திருக்கிறதா, சரியான ஆதாரங்களை திரட்டி இருக்காங்களா, சரியான விட்னஸை விசாரிச்சிருக்காங்களா, சரியான கோணத்தில் தான் இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்படுகிறதா அப்படின்றதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவதற்கான ஒரு கமிட்டி, அது சூப்பர்வைசிங் கமிட்டி. இப்போ அந்த கமிட்டியில காவல்துறை உயர் அதிகாரிகள் 2 பேர் இருக்காங்க. சுமித் சரண் அவர்களும் அதே போல சோனல் மிஸ்ரா அவர்களும், ரெண்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்போ சிபிஐ வந்து ஒருத்தருக்கு கிளீன் சிட் கொடுக்கறதோ அல்லது வந்த உடனே இவரை சஸ்பெக்டா நாங்க விசாரிக்கிறோம், இவரை விட்னஸா விசாரிக்கிறோம், சிபிஐ சம்மன் கொடுத்திருக்கு விஜய் தரப்பை விசாரிக்கணுன்றதுக்காக. அப்போ அதை விட்னஸா விசாரிக்கிறாங்க, சஸ்பெக்டா விசாரிக்கிறாங்கன்றதுலாம் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். சிபிஐ என்ன விசாரணை முடிவுல சிபிஐ என்ன கன்க்ளூட் பண்ணுது அப்படின்றத முக்கியம். அது இது வரைக்கும் சிபிஐ பண்ணல. ரெண்டாவது, இந்த ப்ரொசீஜர் சிபிஐ ஒரு விசாரணை, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு அது சம்பந்தமான எவிடன்ஸ்லாம் அவங்க கேதர் பண்ணிட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா, இட் வில் பி சூப்பர்வைஸ் பை அ கமிட்டி. அப்போ அந்த கமிட்டி வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லயே ரொம்ப கிளியரா இருக்கு. ஃப்ரம் டைம் டு டைம் அந்த கமிட்டி வந்து அந்த எவிடன்சஸ், அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சிபிஐ வந்து ரொம்ப தான் தோன்றித்தனமா எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஒரு செக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் கிளியரா வச்சிருக்கு. அப்போ இந்த விசாரணை வந்து உங்களுக்கு சிபிஐ வந்து நினைச்ச உடனே ஒருத்தரை பிடிச்சிட்டு போய் உள்ள உட்கார வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. சிபிஐ ரொம்ப மெட்டிகுலஸா விசாரிப்பாங்க. ஏன்னா இந்த கேஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டாம்பீட்ல 41 பேர் இறந்திருக்காங்க, 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் விஜயுடைய கட்சியினரை விசாரிச்சிருக்காங்க, விஜய் விசாரிச்சிருக்காங்க, காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரிச்சிருக்காங்க, ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் விசாரிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி அப்படின்னு எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்து அவங்க விசாரிக்க வேண்டிய லிஸ்ட் வந்து பெருசா இருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய வெர்ஷன் என்ன, அந்த ஸ்பாட்ல அவங்க இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட போனவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விசாரணை அப்படின்றது இன்னும் பாக்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இப்போ இன்னைக்கே செய்திகள் என்ன வருது, விஜயோடைய பேரை சார்ஜ் ஷீட்ல சேர்த்துருவாங்க, விஜயோடைய பேரை இதுல பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு நெருக்கடி. இது வந்து திட்டமிட்டே வேண்டும் என்று பரப்பப்படுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சிபிஐ இது வரைக்கும் ஒன்றும் பேசல, சிபிஐ ஒன்றும் சொல்லல. நாமளே அதிகாரிகள்கிட்ட மற்றவங்கள்ட்ட பேசணும்னா சிபிஐ ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா சார் இந்த கேஸ்ல, ஒன்றும் சொல்லல. அப்போ இந்த தகவல்கள்லாம் வந்து ஒரு சில அரசியல் காரணங்களை மனதில் வைத்து பரப்பப்படுகின்ற ஒரு செய்திகளாக தான் நான் பார்க்குறேன். சார், நான் அதை பற்றி தான் நெக்ஸ்ட் என் கேள்வி இருந்துச்சு சார். மீடியா பயஸ் எஸ்பெஷலி வந்து இந்த விஜயோடைய சிபிஐ விசாரணையில் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் வெரி அன்ஃபேர் டு ஹிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் வந்து ஒன்லி நெகட்டிவிட்டி. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி சிபிஐ வந்து உடனே வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அதை விட வேர்ஸ்டாக போய் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க விஜயை. இன்னைக்கா நாளைக்கா நமக்கு தெரியாது, திஹார் ஜெயிலா இல்லைன்னா வந்து புழல் ஜெயிலான்னு தெரியாது, பொங்கல் வந்து அவங்களுக்கு அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. இப்படிங்கிற செய்திகள் வந்து வெரி பாப்புலர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் சேனல்ஸ்லேருந்து எஸ்டாப்ளிஷ் ஜேர்னலிஸ்ட் கிட்டையும் வருது சார். அண்ட் அதே சமயத்தில் வந்து தெர் இஸ் ஆல்சோ அனதர் கொஸ்டின் தட் இஸ் ரைசிங். எப்படி வந்து ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து தெரியுது என்ன மாதிரி கேள்விகள் வந்து சிபிஐ கேட்குறாங்க அப்படின்னு? பிகாஸ் இட்ஸ் அ க்ளோஸ்ட், as far as I know, சிபிஐங்கிறது ஒரு க்ளோஸ் டோர் இன்வெஸ்டிகேஷன்.
எப்படி ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க, வை டிட் யூ லீவ் ஏர்லி, இல்லை எதுக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டீங்க, இல்லை எதுக்கு லேட்டாக கிளம்புனீங்க, இல்லைனா நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து கேட்டாங்க அப்படின்னு ஜேர்னலிஸ்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த கேள்விகள் கிடைச்சிது, சிபிஐக்கான கேள்விகள் எப்படி கிடைச்சிது, அண்ட் இதை வந்து பரப்பக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே எப்படி இந்த ஆக்சஸ் கிடைக்குது, எப்படி அவங்க வந்து இதை கிளைம் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க அலெஜ்டுங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணல இல்லையா? ஸோ ஹவு டு தே கெட் திஸ் இன்ஃபர்மேஷன்? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக சோர்சஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிபிஐ கரூர் வழக்கு தொடர்பாக அவங்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி விசாரித்தவர்கள் யார், அவங்ககிட்ட என்ன கேள்விகளை கேட்டிருக்காங்க, அதே மாதிரியான கேள்விகள் தான் வந்து விஜய்கிட்டையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத சிபிஐ கேட்க போகிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் எப்போ கிளம்புனீங்க, எப்போ கூட்டம் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன உங்களுடைய ப்ரீஃப் என்ன, யார் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரெகுலராக நார்மலான கொஸ்டினிங் தான் இருக்கும். அதனால இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா வந்து ஜேர்னலிஸ்ட் இதை ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ நீங்க டெல்லியில சிபிஐ பீட் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு சோர்ஸ் இருக்கும், அவங்களும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா அந்த தகவல்கள் எல்லாம் திரட்டுவாங்க. பட் என்னன்னா அதாவது ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் போதே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும். இப்போ அதுதான் வந்து அந்த பிரேக்கிங் நியூஸ் எங்க இருந்து வருது? இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல ஆங்கில தொலைக்காட்சி சேனல் வந்து விஜய் வந்து சஸ்பெக்டா தான் இருக்க போறாரு அப்படி. இப்போ நீங்க விஜய் வந்து ஒரு சஸ்பெக்டா நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்றது வந்து அதை எப்படி முடிவு பண்ணாங்க? சிபிஐ இது வரைக்கும் அதை வந்து எங்கேயுமே சொல்லலை. சிபிஐ வந்து அவரை ஒரு சம்மன் கொடுத்து விசாரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து நடந்திருக்கிறது. ஆனா அதோட இன்டர்பிரிட்டேஷன் அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சு நாங்க வந்து எங்க சோர்சஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு சேனல் போடுறாங்க. பட் நீங்க கொஞ்சம் சீசன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குல விசாரணை என்பதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விசாரணையில சிபிஐ வந்து எல்லா ஆங்கிலையும் விசாரிக்கிறாங்க, யாருக்கும் வந்து சிபிஐ கிளீன் சிட் கொடுக்கல அப்படின்னு தான் ரிப்போர்ட் பண்றாங்க. இது வேணா ஃபேக்டா இருக்கலாம். நீங்க ஒரு விசாரணை நடக்கும் போதே நீங்க இது தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, அவர் தான் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு முன்மொழிவுலாம் சிபிஐ எடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். சிபிஐ உடைய விசாரணை எப்படி நடந்திருக்கிறது, கடந்த காலங்களில் சிபிஐ இந்த மாதிரி கேசஸ் எப்படி விசாரிச்சிருக்காங்க, மற்ற விஷயங்கள்ல சிபிஐக்கு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கும். இப்போ சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப மெட்டிகுலஸா டாக்குமெண்ட் பண்ணி பேப்பர் ஒர்க் நிறைய இருக்கும். நீங்க இடி மாதிரி கூட கிடையாது, சிபிஐ வந்து பேப்பர் ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கேஸ்ல ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வந்து எவ்ரிதிங் வில் பி ரிவ்யூட். அண்ட் அது சில சமயம் முக்கியமான கேசஸ்ல சிபிஐ டைரக்டரே வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால சிபிஐ டைரக்டரே சொன்னா கூட வந்து சிபிஐ அதிகாரிகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான கேசஸ்ல சில கேசஸ்ல அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கிறது. ஸோ இது ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்ல தான் வந்து பல ஜேர்னலிஸ்ட் வந்து தகவல் வரணுன்றதுக்காக ரிப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் வந்து சிபிஐ வாசல்ல இங்கேயும் நடந்த பல சிபிஐ வழக்குகளில் நம்மளும் விசாரிச்சிருக்கோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒன்லைன் தகவல், இந்த கோணத்தில் இந்த விசாரணை என்பது நடத்தப்படுகிறது அப்படின்னும் போது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதை ரிப்போர்ட் பண்றது. அது சில சமயங்கள்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில ரிப்போர்ட்டர்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணி பேசிடுவாங்க. பட் தட் we can't help it. ஏன்னா 93 questions கேட்டாங்க, இல்ல அதெல்லாம் இருக்கும், questions கேட்டாங்க அப்படினா அந்த ஸ்பெசிபிக் நம்பர், ஸ்பெசிபிக் questions அப்படிங்கிறது இல்ல அதெல்லாம் இருக்கும். நீங்க 90 questions நாங்க கேக்குறோம் அப்படின்றது கூட சிபிஐ அதிகாரிகள் வந்து ஆஃப் தி ரெக்கார்ட் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணியிருக்கலாம், பகிர்ந்திருக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி போன திரு ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், அல்லது நிர்மல் குமார் ஆகட்டும், புஷி ஆனந்தாக இருக்கட்டும், இவங்க கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. நீங்க அது வந்து ப்ரொசீஜரலா சிபிஐயை ஃபாலோ பண்றவங்க, இந்த மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸை ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்குறாங்க, பர்மிஷன் கொடுக்கல, ஒரு 80 விதமான விதிகளை போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்றோம்? we get that information from police, so they may not be wrong technically. பட் அந்த சமயத்துல வந்து சில செய்திகள் வந்து ரொம்ப ப்ரிமெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அதுதான் வந்து இங்க சிக்கலை ஏற்படுத்துது. இப்போ என்னன்னா இந்த விசாரணை நடத்துகின்ற இந்த டைமிங், அதுக்கப்புறம் இதுல வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு தருணம். விஜய் வந்து அடுத்தது என்ன பண்ண போறாரு, அவருக்கான அரசியல் ரீதியாக அவர் இயங்க வேண்டும் அப்படின்னா இன்னொரு 2 months தான் இருக்கு.
அந்த 2 மாசம் ஒரு குரூஷலான பீரியட்ல ஒரு விதமான ஒரு அழுத்தம் என்பது அவருக்கு இருக்கு. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இதுல அவர் ஈல்ட் ஆயிட்டு வேறு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அவர் யாரை வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க, அல்லது இவர் யார்கிட்ட அட்வைஸ் கேட்கிறாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. பட் இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த ப்ரெஷருக்கும் ஈல்ட் ஆகல அப்படின்றதான் வந்து தற்போது வரை நாம் கேள்விப்படுகின்ற விஷயம். இந்த ஜனநாயகன்ல கூட நான் 2 விஷயமா பேசணும் இல்லையா. இந்த ஜனநாயகன் கூட பாத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஜனநாயகன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட தான் அந்த படத்துக்கு ஒரு நெருக்கடி என்பது கொடுக்கப்படுகிறது. நீங்க இந்த சிபிஐ விசாரணை கூட இதுல வந்து விஜய் தாவேகா சம்மந்தப்பட்டிருக்கு. ஜனநாயகன் வந்து விஜயுடைய ஒரு லாஸ்ட் மூவி, விஜயுடைய ஒரு பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ. விஜய் இந்த மூவியோட தான் வந்து தேர்தல் களத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது அவங்க எதிர்பார்க்கல. அவங்க ரொம்ப இது என்ன சிபிஎஃப்சி வந்து இந்த படத்தை வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்களா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்க. பட் கடைசி நேரத்தில் அவங்க எதிர்பார்க்காத ஒரு டைம்ல வந்து சிபிஎஃப்சி சென்சார் போர்டு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்த உடனே அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த விஷயத்துல வந்து விஜய் பேசி இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. விஜய் வந்து இந்த சிபிஐ விஷயத்துல விஜய் வந்து கோஆப்ரேட் பண்றேன் நான் இந்த இன்வெஸ்டிகேஷனோட, இதுல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா கூட இந்த சென்சார் போர்டு விஷயத்துல வந்து பல இடங்கள்ல அதுல வந்து ஒரு நெருக்கடி வந்து தாவேகாவுக்கு விஜய்க்கு பர்சனலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியுது. நீங்க எக்ஸாமினிங் கமிட்டி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட் மெயிலாம் அனுப்பியதற்கு பிறகு யாரோ ஒருத்தர் சொல்றாருன்றதுக்காக நீங்க வந்து அதை மறுபடியும் ரிவ்யூவிங் கமிட்டிக்கு மாத்துறீங்க அப்படின்னும் போது அது அந்த நபர் யாரு, அவருடைய இன்டென்ஷன் என்ன, அப்ப இதை வைத்து என்ன நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அப்படின்றத தாவேகா பேசி இருக்க வேண்டும். தாவேகா தரப்புல யாரும் பேசல, விஜய் பேசி இருக்க வேண்டும். விஜய் ஏன் அதை அப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ அவருடைய ப்ராஜெக்ட் அதுல வந்து அவர் மட்டுமா இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரொடியூசர் இருக்காங்க, பணம் போட்டவர்கள் இருக்காங்க, அவரை நம்பி பல பேர் வந்து பணம் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு ஏற்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்த அமைதி அப்படின்றது இதை கடந்து போவேன், இதை அமைதியா நான் டீல் பண்ணுவேன், சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அரசியல்ல அது சரியான ஸ்ட்ராட்டஜியா, அது சரியான உக்தியா அப்படின்றது விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும். எஸ் சார், நீங்க வந்து சைலன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து விஜய் அவர்கள் வந்து பிளே பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் வந்து நான் எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணுறேன்னா, பிகாஸ் ஜனநாயகன் அந்த வழக்கு வந்து இன்னும் கோர்ட்டில் இருக்கிறனால அவர் அதை பற்றி பேசுறது வந்து இஸ்ன்ட் இட் அகேன்ஸ்ட் த கோர்ட்? உங்களுக்கு நீதிமன்றத்தில் தான் விஸ்வரூபமும் இருந்துச்சு. கடைசியில் யூ ஹேவ் டு ஃபைட் எவ்ரி திங் இன் கோர்ட். தெர் ஆர் சர்டன் பேட்டில்ஸ் தட் யூ ஹேவ் டு பி ஃபைட் பொலிட்டிக்கலி. நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக உங்களை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குறீங்க அப்படின்னா அதை அரசியல் ரீதியாக தான் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும். நீங்கள் நீதிமன்றத்தை நாடுவது, நீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் வந்து ஒரு ரிலீஃப் வாங்கிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் வந்து அது நீதிமன்றம். இப்போ பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளே நீதிமன்றத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க பத்திரிகையில் வர செய்திகள்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு வராதிங்க. பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்றத பற்றிலாம் நீதிமன்றம் கவலைப்படாது. நீதிமன்றம் சட்ட ரீதியாக என்ன நடந்திருக்கிறது, என்ன நடக்கலை, சட்ட ரீதியாக இந்த படத்துக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே பிரச்சனை இல்லை, சட்டத்தை எங்கே வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நீதிமன்றம் பார்க்கும். அதை தான் பார்த்து அந்த படத்துக்கு வந்து முதல்ல சிங்கிள் ஜட்ஜு வந்து பிடி ஆஷா அவர்கள், நீதியரசர் பிடி ஆஷா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன, அதில் வந்து ப்ரொசீஜரல் வயலேஷன் இருக்கு. சிபிஎஃப்சி சென்சார் போர்டு சேர்மேனுடைய தன்னுடைய அதிகாரத்தை மீறி அவர் செயல்பட்டு இருக்கிறார், அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்ட்டுலாம் வந்து அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது அதை 10 நிமிஷத்துல போய் டிவிஷன் பெஞ்சில் சேலஞ்ச் பண்றாங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு கேவியட் போடுறாங்க. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் பேசி ஆக வேண்டும் இல்லையா? அப்ப இதை யார் பேசுவா? விஜய் பேச மாட்டார் அப்படின்னா விஜய் சார்பா யாராச்சும் பேசணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. ப்ரொடியூசருடைய பிரச்சனை தான சார்? எப்படி ப்ரொடியூசருடைய பிரச்சனை? நீங்க விஜயோடைய பிரச்சனை இது. இப்ப விஸ்வரூபம் படத்துக்கு இந்த மாதிரி நெருக்கடி வரும்போது அவருக்கு மாநில அரசாங்கம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சு கமல்ஹாசன் அவர்களுக்கு அவர் வெளிப்படையாக வந்து பேசினாரு. ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகும். இன்னைக்கு கூட ஜனநாயகன் படம் வந்து இந்த மாதிரி இவ்வளவு நெருக்கடி விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு சிம்பத்தியா மாறிட்டு இருக்கு. அது அதிமுக மீதான கோபமாகவும் வந்து களத்துல மாறிட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து இப்ப சமீபத்துல கூட இபிஎஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணாரு. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு அவர் பேசுறாரு.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதுக்காக தான் இவங்க இந்த நெருக்கடிகள்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் அதை ரீட் பண்றாங்க, இன்டர்பிரேட் பண்றாங்க. அப்போ அந்த மாதிரியான சூழல்ல அமைதி காப்பது அப்படின்றது இன்னைக்கு அதிமுகவுக்கு பாஜக செய்கின்ற இந்த வேலை எல்லாம் வந்து யாரை பாதிக்கும்? கண்டிப்பா வந்து அதிமுகவை தான் பாதிக்கும். பாஜகவுக்கு வந்து அதிமுகவை சார்ந்துதான் பாஜக இருக்கிறது. ஆனா அதிமுகவுக்கு தான் பெரிய அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கோவத்தை உண்டாக்கும். உங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டீங்களா? உங்க கூட்டணிக்கு வரலன்னா நீங்க இப்படிதான் ஹராஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் தான் வந்து பலருடைய மனதில் இருக்கு. இது வந்து அதிமுகவுக்கே நல்லதில்லை. இதை அதிமுகல இருக்கக்கூடிய பலரும் இதை உணர்கிறார்கள். ஆனா பேச மறுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய சப்ஜெக்ட், நாம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தைக்காச்சும் வந்து என்கேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன் நான். ஆனா நீங்க வந்து இந்த சமயத்துல வந்து ஐ see this silence as ஒரு ரெசிஸ்டன்ஸா பாக்குறேன் சார். ஏன்னா அவர் வந்து அவர் சைலண்டா இருக்காரு, அவர் வோக்கலா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஜனநாயகனோட இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். பட் அவர் சைலண்டா இருக்கிற காரணம்னால தானே வந்து இன்னும் வந்து நெருக்கடி கொடுக்குது, ஐ மீன் நெருக்கடிக்கு ஆளாறாரு. அண்ட் அட் த சேம் டைம் ஹீ இஸ் ஏபிள் டு ரெசிஸ்ட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஈல்ட் ஆயிட்டாரு அப்படின்னா வந்து தி ஒன்லி திங் தட் இஸ் keeping him from not yielding is that silence அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் why does he have to இப்போ வந்து அவர் வோக்கலா வந்து இதை பத்தி பேசுறது, ஐ மீன் ஆஸ் யூ செட், எஸ் இது வந்து கண்டிப்பா வந்து ப்ரொடக்ஷனோடைய இதுவாக தான் இருக்கணும். அதுக்கான லாயர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க, சட்டப்பூர்வமாக அதை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய நீட் அப்படிங்கிறது வந்து நான் அது ரொம்ப கம்மியாக பார்க்குறேன். பட் அவரோட சைலன்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி பவர்ஃபுல் அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். நீங்க எப்படி? நீங்க ஒரு அரசியல் கட்சியா ஒரு பிரச்சனையா அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னும் போது நீங்க அதை அமைதியா ஹேண்டில் பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி திமுகவுக்கு வந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? கண்டிப்பா வந்து பேசியிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா அதை வந்து அதை ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? மற்ற விஷயங்கள்ல ஒரு நடிகராக இருக்கும் போது அவர் அமைதியாக இருந்தார் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு வந்து சிபிஐ ஒரு நெருக்கடியை கொடுக்குது, சென்சார் போர்டு ஒரு நெருக்கடி கொடுக்குது, அடுத்தது வேற சென்ட்ரல் ஏஜென்சி ஒரு நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னும் போது நீங்க அமைதியா இருப்பது இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகிறது அப்படின்னும் போது நீங்க அமைதியாக இருப்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதே ஒரு நெருக்கடி திமுகவுக்கு கொடுக்கப்பட்டால் என்ன பண்ணுவாங்க? இதே ஒரு நெருக்கடி அதிமுக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நீங்க 2016க்கு பிறகு அதிமுக மீது எவ்வளவு ரெய்டு, எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. வெளியே வந்து பேசினாங்க இல்லையா? அரசியல் ரீதியா அதை எதிர்கொண்டாங்க இல்லையா? நீங்க நீதிமன்றத்துக்கு போய் அதை ஃபைட் பண்றது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட். நீங்க களமாட வேண்டிய காலம் என்பது ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க பப்ளிக் வந்து உங்களை பார்க்குறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது அப்படின்னும் போது அந்த பிரச்சனையை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படின்றத பொறுத்து தானே நான் வந்து உங்களுக்கு ஆதரிக்கிறதா அல்லது என்ன பண்றது அப்படின்னு என் மனசுல ஒரு எண்ணம் அப்படின்றது ஏற்படும். நீங்க ஃபைட்டே பண்றீங்க, ரைட்டு. ஆனா ஃபைட் எப்படி பண்றீங்கன்னா அமைதியா இருந்து நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னா அது எப்படி வந்து மக்கள் அதை அந்த அமைதியை புரிஞ்சுப்பாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல், அவருடைய ரெசிஸ்டன்ஸா நான் பாக்குறேன் அப்படின்னு. எல்லாருமே அப்படி பாக்குறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க கடைசியா விஜய் கிட்ட இருந்து தாவேகா கிட்ட இருந்து வந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன? எந்த இஷ்யூல அவங்க பேசியிருக்காங்க? விஜய் அவர்கள் டைரக்டா பேசினாலும் அவரோட கட்சி சார்ந்தவர்கள் வந்து பேசுறாங்க. பட் கட்சியுடைய தலைவராக அவர் தானே வராரு, அவர் தானே பேசணும், அவர் தானே முன்னிறுத்தி எல்லாரும் வந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்ப்பு என்பது அவரிடம் தான் வருகிறது. நீங்க when you are a leader, நீங்க தான் லீட் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த லீடர்ஷிப்பை நீங்க தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். நீங்க கரூர் சம்பவம் நடந்துச்சு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் பேசவில்லை அப்படின்னா அந்த பேசி இருக்கணும் அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பு. நான் உட்பட விஜய் வந்து அவருடைய வெர்ஷன் என்னன்றது சொல்லி இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல வந்து அவர் கரூரை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பட் அதை தாண்டி அவர் பெருசா ஒன்றும் பேசல. அவருக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சு, அவருக்கு என்ன அவர் மன ஓட்டம் என்ன, எதுவுமே வந்து நமக்கு தெரியாது இது வரைக்கும். சரி, கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் பேசல. பட் அவருடைய கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணாங்க? எங்க போனாங்க? பொதுச் செயலாளர் எங்க போனார்? ஒரு 15 நாள் பொதுச் செயலாளரே இல்லையே.
அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த அரசியல் இயந்திரமாக இருக்க வேண்டிய தாவேகா முடங்கி போய் விடுகிறது அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்லையா? நீங்க ஆப்டிக்ஸ் வைஸ் யோசிச்சு பாருங்க. இப்ப நாளைக்கு விஜய்க்கு இதை விட பெரிய நெருக்கடிகள் வரலாம், இதை விட பெரிய நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இவங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க பேசணும் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது உருவாகும் இல்லையா? அந்த கட்டாயம் இப்போ உருவாயிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். மேபி அவங்க வந்து டிஃப்ரெண்டா பார்க்கலாம். பட் ஆஸ் சம்மன் ஹூஸ் ஃபாலோயிங் பாலிடிக்ஸ், நம்ம அரசியலை பார்க்குறோம் அப்படின்னும் போது இப்போ நீங்க திமுகவுக்கு 2010 2011 அந்த தேர்தல் முன்னாடி கடுமையான நெருக்கடி சிபிஐல எல்லா இடங்கள்லயும் அவங்க பேசினாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க அரசியல் ரீதியாக எதிர்கொண்டார்கள். பப்ளிக்கோடைய மைண்டை வந்து நீங்க வந்து பப்ளிக் வந்து என்ன வந்து இந்த மாதிரி நெருக்கடி பண்றாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம விட முடியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் ஓகே பேசல, அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்ற பொதுச் செயலாளர்கள் யாருமே பேசலையே. நான் இந்த கரூர் சம்பவத்தை வந்து எஸ் அதுல பேசல. ஆனா அதுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா பிரச்சனைகள்லயும் வந்து விஜய் கட்சி சார்ந்தவர்கள் வந்து பேசிட்டு தானே சார் இருக்காங்க. ஆனுவல் பென்ஷன் ஸ்கீமா இருக்கலாம், இல்லைன்னா டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்டா இருக்கலாம். அது வரைக்கும் இன்னும் வரைக்கும் வந்து என்னெல்லாம் நடக்குதோ அதை பத்தி பேசிட்டு தானே சார் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் அவர் வந்து பேசக்கூடிய அந்த ஆப்ளிகேஷனும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் it's a party, it's not just Vijay, it's a party, and பார்ட்டில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசணும். அண்ட் அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் in the hands of விஜய் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து அந்த தாவேகா அப்படிங்கிறது ஒரு கட்சி தானே, அது வந்து ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை மட்டும் பேஸ் பண்ணி இல்லைல்ல. ஸோ எல்லாருமே வந்து அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப ஆக்டிவாக தானே இருக்கிறாங்க, எக்ஸப்ட் ஃபார் த கரூர் சம்பவம். நான் சொல்றேன் இல்லை, பார்ட்டியில் இருக்கிறவங்க ஆக்டிவாக இருக்காங்க, பார்ட்டியில் இருக்கிறவங்க அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்றதுலாம் ஓகே. பட் ஆஸ் அ பார்ட்டி லீடர் நீங்கள் வந்து ஒரு கட்சியை இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான ஆதரவாளர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, நீங்கள் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி. பட் அவங்களுக்காக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க. அவங்களையும் தாண்டி தமிழகத்தில் பல்வேறு தரப்பினர் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு ஆசிரியர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, தாவேகா கட்சியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பேசுகிறாங்க. பட் விஜய் பேசினார்னா அவங்களுடைய அந்த போராட்டத்துக்கு கூடுதல் வலு சேர்க்கும். ஒரு பிரதான எதிர்கட்சியாக அவருடைய வாய்ஸ் அப்படின்றது கன்சிடர் பண்ணப்படும். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. அவர் தூய்மை பணியாளர்கள் கூப்பிட்டு அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த தூய்மை பணியாளர்களை எத்தனை தாவேகாவினர் போய் பார்த்தாங்க, எங்கெங்கெல்லாம் போராடிட்டாங்க இல்லையா? எவ்வளோ பேர் அவங்கள போய் பார்த்தாங்க, எவ்வளோ பேர் அவங்கள போய் ஆதரவு தெரிவித்தாங்க. நிறைய இருக்குது. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் வந்து மற்றவர்கள் பேசுகிறாங்க, தலைவர் பேச மாட்டார். நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வந்து 4.5 வருஷம் அமைதியாக இருப்பாங்க. அந்த கடைசி 6 மாதம் தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்த சினாரியோவை டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? அவங்க தான் பேசி பண்ணுவாங்க, அவங்க தான் பிரச்சாரங்களை நடத்துவாங்க, அவங்க தான் வந்து அறிக்கைகளை விடுவாங்க. அதாவது திருநெல்வேலியில் கார்பரேஷனில் ஒரு காவா வந்து மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய காவாவில் கொசுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா இவங்க அறிக்கை கொடுப்பாங்க. பெட்ரோல் விலை அதிகமாக ஒன்றிய அரசாங்கம் உயர்த்தி விட்டது அப்படின்னா அவங்களும் டெய்லி அறிக்கை கொடுப்பாங்க. 20 காசு தான் வந்து பெட்ரோல் விலையை ஏற்றுவாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து டெய்லி அறிக்கை கொடுப்பாங்க, இந்த மாதிரி 20 காசு நீங்கள் உயர்த்திட்டீங்க, இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு. ஸோ மக்களுடைய பிரச்சனையை பேசுவது அப்படின்றது மற்றவர்கள் பேசுவார்கள், ஒரு கட்சி தலைவராக நான் பேச வேணாம் அப்படின்னு இருக்க முடியாது, அப்படி இருக்கவும் கூடாது. நீங்கள் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகள்லையும் முதலமைச்சர் ஏன் பேசணும்னு சொல்கிறோம், இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் எதிர்கட்சி தலைவர் ஏன் எழுப்பணும்னு சொல்கிறோம். அப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் வந்து பிரதானமான பல்வேறு விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னும் போது அந்த குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு அப்படின்றது விஜய்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் பேசுங்க, எங்களுடைய பிரச்சனையை பேசுங்க அப்படின்றது ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க செய்யாம போங்கன்றது அது வேற, அது போராட்டம். அதிகாரத்திலேருந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பெற்று வாங்கணும் அப்படின்றது வந்து போராடி பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நீங்க வந்து எதிர்கட்சியாக இருந்து எங்களுடைய பிரச்சனையை பேசுங்க அப்படின்றது குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, அதை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றதுதான்.
சார் இப்போ விஜயை வந்து டார்கெட் பண்றாங்க, தாவேகாவை டார்கெட் பண்றாங்க, ஓகே சார். ஆனா அடுத்து வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவரை வந்து கைதாவ போறாரு, அவர் அரெஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து மீடியால வந்து பேசப்படுது? ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி as far as I know அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் தாவேகாலையும் வந்து இணையல. ஸோ why is he being targeted right now? பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நான் தான் சொன்னேன்னே, அரசியல் ரீதியாக இது எல்லாமே அவரை சுற்றி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. நீங்கள் விஜய் உடைய அரசியல் வருகைக்கு பிறகு தமிழக தேர்தல் களம், தமிழக அரசியல் களம் என்பது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இப்போ விஜய் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தாவேகா இன்னைக்கு களத்தில் இருக்குது. அதுதான் வந்து இங்கே பல அரசியல் ஈக்குவேஷன்ஸை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ தாவேகா அதிமுக கூட்டணி உருவாயிரும் அப்படின்னு பலரும் பேசினாங்க. முதல்ல அது நடக்கலை. ரெண்டாவது, தாவேகா கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாயிரும், அவர் பிஜேபி கூட்டணிக்கு வந்துடுவார் 100% ஷுவர் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. இப்போவும் வந்து தொடர்ந்து அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஜனநாயகனுடைய ரிலீஸை ஸ்டால் பண்ணது, இது எல்லாமே. ஆனால் விஜய் எந்த இடத்துலையும் வந்து பாஜகவுடன் நான் கூட்டணி சேரப்போகிறேன் அல்லது பாஜகவுடன் கூட்டணிக்காக நாம் வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் அவர் வந்து எந்த ஒரு இண்டிகேஷனும் கொடுக்கல. நீங்கள் ஈல்ட் ஆகிறது மற்றதெல்லாம் ஓகே, நீங்கள் அந்த இண்டிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த இண்டிகேஷன் கூட அவங்க வரல. தொடர்ந்து பாஜக தரப்புலேருந்து அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க, அதிமுக தரப்புலேருந்து பேச முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறதுனால தான் அவர் இந்த முடிவுகள்லாம் எடுக்க மாட்டேன்றாரு, அவரை சுற்றி அவர் தான் வந்து ஒரு ஃபயர் வால் மாதிரி இருக்காரு, அவரை மீறி எந்த முடிவையும் வந்து விஜய் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு என்பது இருக்குது. ஏன்னா அது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கை தான். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு அவங்க வராங்க அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அது ப்ரோஸ் கான்ஸ் என்ன, இதில் வந்தால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், இதில் வரலன்னா நமக்கு வந்து நிம்மதியாக லைஃப் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் யோசிச்சு தான் அரசியலுக்கு வந்திருப்பாரு. ரெண்டாவது, நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்க முடியும், ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியாது. ஒரு சம்பவம் நடந்த உடனே உங்களுடைய கூட்டணி கணக்குகளை மாற்றுவதோ அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த பாதையை மாற்றுவதோ அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது வந்து யார் வேணால் எப்போ வேணால் எடுக்கலாம் அந்த முடிவெல்லாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ விஜய் உடைய ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறது என்னென்னா, அவர் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதிமுகவுடைய ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அது வந்து பிஜேபி ஏடிஎம்கே உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை வந்து அது பலவீனமாக ஆக்குகிறது. தேர்தல் களத்தில் அந்த அந்த அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ அதனால தான் ஜான் ஆரோக்கியசாமி மீது ஒரு தொடர்ச்சியாக அவர் மீது ஒரு விமர்சனம் அப்படின்றது த்ரூ அவுட் வந்துட்டே இருக்கு. இப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான், அதனுடைய ஒரு நீட்சி தான் வந்து தற்போது அவரை வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி சரி ஓகே, ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாலும் சொல்லனாலும் விஜய் தானே எடுக்கக்கூடிய முடிவு, கடைசி முடிவு. அப்போ விஜயை வந்து நம்ம பேசி ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்ணிடலாம், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி விமர்சனங்கள் வர்றது அப்படின்றது இப்போ ஜான் ஆரோக்கியசாமி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ வரைக்கும் விஜய் வந்து அவரை நம்புறாரு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. மேபி இதுதான் ரைட் ஸ்ட்ராட்டஜி, இந்த பாதையிலேயே நம்ம போவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் த டே முடிவு எடுக்கிறது விஜய் தான். நீங்கள் வேணால் பல ஆப்ஷன்ஸை கொடுக்கலாம், இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. பட் அவர் மீது தற்போது சமீப காலமாக அந்த தாக்குதல்கள் அதிகமானதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவர் சொல்லி தான் விஜய் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மேபி அதனால தான் இந்த ஒரு 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 இடத்துலேருந்து அவர் மீது அந்த அட்டாக் நடக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். சார், இப்போ இதெல்லாமே வந்து தேர்தல் அப்போதான் நமக்கு தெரியும் எப்படி வந்து தாவேகா வந்து ஒரு தூய சக்தியாவோ இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாவோ இருக்குது அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து கிரவுண்ட் ஸ்வெல்லிங் பார்த்தோன்னா வந்து இட் இஸ் வெரி ஃபேவரபிள் டு தெம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நம்ம கூட்டங்களையும் பார்க்குறோம் அண்ட் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது வர க்ரௌட்ஸ் வந்து ரொம்ப மேசிவாக தான் இருக்குது.
இப்போ வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் திஸ் கொஸ்டின், இது வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு. நீங்க வந்து பல வருஷமா ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, இது உண்மையிலே வந்து ஓட்டா மாறுற ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நிச்சயமா. நீங்க வந்து கடந்த காலங்களில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நடிகர்களுடைய வாக்குகள்லாம் வந்து அவங்கள அரசியல் களத்தில் நிற்க வச்சிருக்கு. உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு கூடிச்சு. விஜய் அளவுக்கு ஒரு பெரிய க்ரௌட் இல்லைனா கூட உங்களுக்கு வந்து லிட்ரலி பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக அவர் இருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த கூட்டங்கள் அவருடைய பிரம்மாண்டமான மாநாடுகள்லாம் வந்து அந்த தோற்றத்தை அதை ஏற்படுத்தியது. அதன் வெளிப்பாடு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சாரு, ஒரு 8% ஓட்டு வாங்கினாரு. 2வது எலெக்ஷன்லேயே அவர் வந்து எதிர்கட்சி ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு, ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகணும் இல்லையா? இப்போ நீங்கள் திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம். இப்போ நீங்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய கூட்டணி மீது தான் வந்து மக்களுடைய கவனம் என்பது இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டை வந்து வீழ்த்துவதற்கு அவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் பலமாக இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் ஒன்றா வந்துட்டாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்துவது இவங்களால தான் முடியும் அப்படின்ற ஒரு நிலை, அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் அப்படின்னா மக்கள் மத்தியில் அந்த ஒரு பிம்பம் தான் இருக்க வேண்டும். ஆனால் அது இருக்கிறதா அப்படின்னா அது இல்லை. மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்று சக்தியாக விஜய் வருகிறார் அப்படின்னும் போது மாற்றம் வரணுன்றாங்க. அவங்களுக்கு தெரியல மாற்றம் வரணும் சார் அப்படின்றாங்க. ஆனால் எதுக்காக மாறணும், என்ன அப்படின்ற ஒரு ஐடியாலாம் இல்லை. இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க சார், புதுசாக யாரும் வந்தால் நல்லது தானே. விஜயகாந்த் அவர்கள் வரும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. விஜயகாந்த் வரும்போது அவருக்கான அந்த எக்ஸ்போஜர் அப்படின்றது லிமிட்டட். நீங்கள் விஜயகாந்த் வந்து 2005 கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கும் வந்து அவருக்கு இருந்ததில்லை. அப்போ விஜய்க்கு வந்து அது பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ சில இடங்கள்லாம் எனக்கு சொல்கிறாங்க சார், பூத்தில் அவங்களுக்கு உட்கார்றது கூட ஆள் இல்லை சார். ஈரோடு பக்கம்லாம், ஈரோட்டில் ஏதோ ஒரு நம்ம நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொல்கிறாங்க, சார் எங்கள் ஊரில் அந்த பக்கம்லாம் பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இல்லை சார். ஆனால் பூத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பூத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 100லேருந்து 150 ஓட்டு இருக்குது சார், விஜய்க்கு போடுறோம் அப்படின்றாங்க சார். அந்த மாதிரி மக்கள் மத்தியிலேயே வந்து தானாக ஒரு பிரச்சாரம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. விஜயை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா அவங்க பார்க்குறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுகவை தான் மக்கள் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்க வேண்டும். ஆனால் அதிமுக அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை என்பது இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து பாஜக கூட்டணியில் அவங்க இருக்காங்க. 2வது சிறுபான்மையினர் அவங்கள நம்ப தயாரா இல்லை. பெண்கள் வந்து பெரிய அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகவுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கு அவங்க கிட்ட இல்லை. இன்னைக்கு விஜயுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய ஒரு மிகப்பெரிய பலமே வந்து அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பட்டாளம், அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு முறை பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்திக்கும் போது நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் யூத் அப்படின்னாரு. ஒரு எலெக்ஷன்ல மக்களுடைய யோசிக்கும் திறனையும் அதே மாதிரி மக்களுடைய பெர்செப்ஷனையும் மாற்றக்கூடிய ஒரு ஃபோர்ஸா யூத் இருக்கும். நீங்க யூத் மத்தியில் அந்த பஸ் இருக்கு அப்படின்னும் போது அது வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு தாவேகாவுடைய ஒரு ஒரு சைலண்ட் பிரச்சாரம் போயிட்டே இருக்கு. மற்ற கட்சிகள் இன்னும் பிரச்சாரம் அஃபிஷியலா துவங்கலை. பட் தாவேகாவுக்கான அந்த பிரச்சாரம் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லா இதுலேயும் வந்து தாவேகா வந்து என்ன நடக்கும், விஜய் என்ன பண்ணுவார், விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குவார், விஜய் எப்படி இருப்பார், விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இப்படிதான் கான்வர்சேஷன் மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது உருவாகி இருக்கிறது. அப்போ இந்த எதிர்பார்ப்புகளை விஜய் எப்படி பூர்த்தி செய்ய போகிறார்? இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. பட் விஜய்க்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா, போடணுமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க இல்லையா. அது வந்து உங்களுக்கு வந்து மிடில் கிளாஸில் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து அந்த வேவரிங்லேயே இருப்பாங்க, ஸ்விங் ஓட்டர்ஸாக இருப்பாங்க. போன வாட்டி இந்த கட்சிக்கு போட்டோம், இந்த வாட்டி ஒரு மாற்றா இவர் வராரு அப்படின்னா இவருக்கு போடலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை எல்லாம் வந்து அவங்களுடைய மனங்களை மாற்றுவதற்கான அரசியலை விஜய் முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் அவங்க ரொம்ப வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா அப்ட்ராக்ட்ல யோசிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மாநாடு போடுறோம், பேசுகிறோம், அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்காது. இன்னொரு மாதம் விஜய் வருவார், பேசுவார், ஒரு பெரிய அளவுக்கு வந்து அது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறும். மறுபடியும் வந்து அது அப்படியே நம்ம அந்த மொமெண்டத்தை இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
பட் அதெல்லாம் வந்து இந்த அரசியல் களத்துக்கே இதெல்லாம் புதுசாக இருக்கிறது. அப்போ இந்த நடவடிக்கைகள் அவர் எப்படி மாற்றப் போகிறார், எப்படி அதை வந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசுறாரு. இப்போ நான் என்ன சொல்றேன், தினந்தோறும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பற்றி விஜய் கமெண்ட்ரி சொல்ல வேண்டாம், ஆனால் மக்கள் பாதிக்கின்ற பிரச்சனைகள்ல விஜய் பேசுறாரு அப்படின்னும் போது அந்த நம்பிக்கை அப்படின்றது மக்கள்கிட்ட ஏற்படும். ஒரு ஆசிரியர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஷியல் ஓட் பேங்க். அவங்க தான் வந்து உங்களுடைய பிரச்சாரகர்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து பூத்ல உட்காருவாங்க. அவங்க தான் வந்து நீங்க வந்து இந்த விஷயங்களை குறித்துலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு குட்வில்லை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து பேச வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு விஜய்க்கு வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை வந்து பாதிக்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்பு. நீங்க அதை பத்தி இது வரைக்கும் தாவேகா கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறதா? இன்னைக்கு வேலை பறிக்கக்கூடிய ஊழல்கள் என்பது பெருசா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரோ காசு கொடுத்தா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது, உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல வேலை போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஊழல்கள்லாம் வந்து பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை பற்றி பேச வேண்டும். அதெல்லாம் தான் வந்து கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு இந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனை, மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை எந்த அளவுக்கு யார் பேசுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஸோ இந்த அரசியல் சூழல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செட்டப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இருந்த அந்த அரசியல் என்பது சற்று இந்த தேர்தலில் மாறி இருக்கிறது. விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார். ஸோ இதை அவர் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் மக்கள் வந்து நீங்கள் மக்களுக்கு புரிகின்ற விஷயங்கள், மக்கள் பாதிக்கப்படுகின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த இடத்த நோக்கி விஜயுடைய அடுத்த அரசியல் பயணம் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண வேண்டிய காலகட்டத்திலலாம் அவர் அமைதியாக இருந்து அந்த இம்பேக்டை வந்து அவர் கிரியேட் பண்ணல அப்படின்னு நான் பார்க்குறேன். சார், நீங்கள் நிறைய டைம் அப்படின்னு சொல்கிறீங்க சார், ஆனால் இந்த ஈரோடு அந்த டிசம்பர் நடந்த மாநாடுக்கு அப்புறம் அவர் வந்து பேசலை டில் இப்போ Jan 19th ஆகுது இல்லையா? ஸோ அது வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசலை அப்படிங்கிற ஒரு இது வருது, விமர்சனம் வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவர் வந்து டீச்சர்ஸ்க்கு பேசியிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புக்காக பேசியிருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனால் அதே சமயத்தில் இவர் இதெல்லாம் ஏற்கனவே அவரோட பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்க, ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்காங்க கட்சியாக. ஸோ இதெல்லாமே நடக்குதுல்ல சார். அப்போது இது வந்து வை டோன்ட் மீடியா டாக் அபவுட் திஸ்? சரி, நீங்கள் ஒரு கூட்டம் நடத்திவிட்டு நான் வந்து கடந்த மாதம் இதை பேசிவிட்டேன், ஆகவே இந்த மாதம் இதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது, இப்போ நீங்கள் கலைஞர் வந்து என்ன பண்ணுவார்னா, பொங்கல் வருது அப்படின்னா அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைப்பார். பொங்கலுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கும், 1000 ரூபா கொடுப்பாங்க. கலைஞர் இருந்தாருன்னா அவர் என்ன சொன்னார், இந்த முறை 3000 ரூபா கொடுக்கணும்னுவாங்க. இது ஒரு விதமான ஒரு நெருக்கடி. எதிர்கட்சி தலைவர் 3000 ரூபான்றாங்க, ஆனால் கவர்மெண்ட் பாருங்கள் 1000 ரூபா கொடுக்குது. பார்த்தீங்களா, இந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்துருக்க வேண்டியதானே, ஒரு 2000 ரூபா கூட கொடுத்தா என்ன, அவங்க வீட்டு காசாக கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் இது செய்வாங்க. இப்போ 3000 ரூபா இந்த கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. இது அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி மக்கள் இதை எதிர்பார்க்கிறாங்க. இப்போ மக்களுக்கு ஒரு 5000 ரூபா நீங்க பேசி வருது அப்படின்னா, இப்பா அவர் பேசுனதுனால ஒரு 5000 ரூபா வந்துச்சுப்பா இந்த வாட்டி, அவர் பேசாம இருந்திருந்தாங்கன்னா வழக்கம் போல கொடுக்குற 1000 ரூபாவோ 3000 ரூபா கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் தான் அதை யோசிக்க வைக்கும். இப்போ இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்கள்ல பல்வேறு விஷயங்கள் நமக்கே அதிர்ச்சி ஊட்டும் அளவுல பல்வேறு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னும் போது, நீங்க அந்த சமயத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கலைஞர் என்ன பண்ணுவார்னா, முரசொலியில இன்று தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒரு ஹாஃப் பேஜ் வந்து தமிழ்நாடு பூரா நடந்த சம்பவங்களை தொகுத்து முரசொலியில வெளியிடுவாங்க. அது மேபி முரசொலியில வெளியிடுறதுனால ஒரு ப்ரெஷர் தான் அது கவர்மெண்ட்டுக்கு. இது எல்லாமே வந்து அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்றது மக்கள் கவனிப்பாங்க. நீங்க ஆசிரியர்களுடைய போராட்டத்துல விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா அந்த அறிக்கை வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து மேலும் வலுப்படுத்தி இருக்கும். எதிர்கட்சிகள் வந்து இப்ப மீடியா ஏன் அதை பேசல அப்படின்றீங்க. இப்ப மீடியா ஒரு நாள் இதை பேசுது, 2வது நாள் பேசுது, 3வது நாள் பேசுது, நாம மட்டும் தானே பேசிட்டு இருப்போம்.
Yes. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நீங்க எத்தனை பேட்டி எடுத்திருப்பீங்க? பாரதியை கூப்பிட்டு எத்தனை பேட்டி எடுத்திருப்பீங்க? மினிமம் 5 பேட்டி எடுத்திருப்பீங்களா? 6 பேட்டி எடுத்திருப்பீங்களா? நாங்களும் அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் நியூஸ் மினிட்ல. மற்ற மீடியாலாம் பெரிய அளவில் பேசலையே. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளால வந்து அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியுது அப்படின்னும் போது நம்ம பேசுறோம். இதே எதிர்க்கட்சிகள்லாம் ஒட்டுமொத்தமாக பேசியிருந்தால் 165 நாள் இந்த போராட்டம் நீடித்து இருக்குமா? நீங்களும் நானும் வந்து இந்த விஷயத்த 6 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போமா? கிடையாதுல்ல. நம்ம வேற இஷ்யூவை நோக்கி போயிருப்போம். அப்போ எதிர்க்கட்சிகள் பேசுவது அப்படின்றது வந்து ஏதோ நீங்க வந்து டோக்கனிசம்காக நீங்க பேசுறீங்க அப்படின்றது கிடையாது. மாறாக இந்த இஷ்யூவை ஹைலைட் பண்றதுக்கும் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்குவதற்கும் அதன் மூலமாக அந்த மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தால் யூ கேன் ஆல்வேஸ் கிளைம் கிரெடிட். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இட் வாஸ் வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. நம்ம தொடர்ந்து பேச ஒரு வாய்ப்பு. We will definitely make sure. Yeah. Thank you.